சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதிக்கான 18% ஜிஎஸ்டி வரியை இனி தமிழக அரசே ஏற்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று காங்கிரஸ் உறுப்பினர் சந்திரசேகர் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியை உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியை பொறுத்த வரைக்கும் நமது நாட்டில் தான் அதிக நிதியை ஒதுக்கீடு செய்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஒரு தொகுதிக்கு ஆண்டுதோறும் 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மக்கள் நல பணிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஜிஎஸ்டி வரி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு இந்த தொகுதி மேம்பாட்டு நிதியில் மேற்கொள்ளப்படும் பணிகள் மீது விதிக்கப்படும் 18% வரி தொகையும் இந்த நிதியிலிருந்தே கட்டப்படுவதால் தொகுதி நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படும் பணிகள் பாதிக்கப்படுவதாக பல சட்டமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இது குறித்து ஆய்வு வரி செலுத்துவதால் தொகுதி மேம்பாட்டு பணிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த 18% வரி தொகையை தமிழ்நாடு அரசு ஏற்கும் என்பதை நான் மிக மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக்கிறேன். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர், சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி 3 கோடி ரூபாயிலிருந்து 18% ஜிஎஸ்டி வரியாக கட்டப்படுவதால் தொகுதி மேம்பாட்டுக்கு பயன்படுத்த முடியவில்லை என உறுப்பினர்கள் தெரிவிப்பதாக கூறினார். இனி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி 3 கோடிக்கான 18% ஜிஎஸ்டி வரியை தமிழக அரசே ஏற்கும் எனவும் அவர் அறிவித்தார்.